எப்படி இருந்தாலும் முதல்வர் இதிலே நேரடியாக தலையிட்டு இருக்கிறார், நடவடிக்கை எடுத்திருக்கிறார். சிபிஐ விசாரிக்கட்டும் என்று விசாரணையை தமிழ்நாடு காவல்துறையின் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக் கொள்ளாமல் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற மைய புலனாய்வுத்துறையின் விசாரணைக்கு அனுமதித்திருக்கிறார் என்பது ஒரு புதிய நடைமுறை. 2020ஆம் ஆண்டு ஜெயராஜ் பென்னிக்ஸ் வழக்கில் நீங்க பேட்டி கொடுத்திருந்தது. இது மாதிரி இந்த காவலர்கள் ஒரு 5 காவலர்களுக்கு மேல கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டது ஆறுதல் அளித்தாலும் அப்படின்ற ஒரு பதிவு இந்த இடத்துல நீங்க சொல்லியிருந்தீங்க. அன்னைக்கு பேசும்போது ஒட்டுமொத்த காவல் நிலையத்தில் உள்ளவர்கள் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு பேசுறீங்க. இப்போ ஆறுதல் அளிக்கிறதாக இருந்தாலும் முதலமைச்சர் கொஞ்சம் கேளுங்க, நேரடியாக கேளுங்க, என்னன்னு கேளுங்க. நல்ல நடவடிக்கை எடுத்திருக்காருன்ற மாதிரி. அதுதான், அது நடவடிக்கை எடுக்கலன்னா தான் நம்ம சொல்ல முடியும். சிபிஐ விசாரணைக்கு பொதுவாக மாநில அரசு முதலமைச்சர் எங்க கையில போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் இருக்கும்போது நாங்க ஏன் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் கொடுக்கணுங்கிற கேள்வி தான் எழுப்புவாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு ஜெனுவினா நேர்மையா சிபிஐ விசாரிக்கட்டும்ட்டாங்க. சிபிஐ விசாரிக்கிறதுனா அவங்க கண்ட்ரோல்ல தானே இருக்குது, பிஜேபி கண்ட்ரோல்ல தானே இருக்குது. அப்படி குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அந்த ஸ்டேஷன்ல இருந்தவங்க, இது ஸ்டேஷன்ல இருந்த லா அண்ட் ஆர்டர் போலீஸ் இதுல தலையில்லை. இன்ஸ்பெக்டர் தலைமையிலான கிரைம் பிரான்ச் இதுல தலையிடல. டிஎஸ்பி தலைமையில் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் டீம் தான் கேஸை எடுத்திருக்காங்க. அவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க பின்னால யார் இருந்தாலும் அவங்க அத்தனை பேரும் இந்த வழக்கில் இணைக்கப்படணும். அதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. காவல்துறை கையில் எடுத்திருக்கிற முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறை அவர் வீரி நடக்குது அப்படின்னா அந்த காவல்துறை கட்டுப்படுத்துறதுக்கான அவர் தோல்வி அடைஞ்சிட்டாரா? அது உங்களுடைய கருத்து. எல்லா ஆட்சியிலும் நடக்குது, எல்லா மாநிலங்களிலும் நடக்குது, யார் முதலமைச்சராக இருந்தாலும் நடக்குது. நான் இருந்தாலும் கூட அப்படிதான் இந்த காவல்துறையினுடைய போக்கு இருக்கும் அப்படிங்கிறது. அவங்களுக்கு ஒரு சென்சிட்டைசேஷன் ப்ரோக்ராம் இல்ல. ஹியூமன் ரைட்ஸை பத்தி எந்த விதமான விழிப்புணர்வும் காவல்துறை சார்ந்தது கிடையாது. அடிச்சா உண்மையை சொல்லுவான், உண்மையை ஒத்துக்குவாங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட்டை உருவாக்கி வச்சிருக்காங்க. கொடூரமான வதைகளின் மூலமாக. ஏன்னா நானே அந்த மாதிரியான விசாரணைக்கெல்லாம் உட்படுத்தப்பட்டிருக்கிறேன். என்னெல்லாம் வல்கரா பேசியிருக்காங்க போலீஸ், மிக கடுமையா பேசியிருக்கிறாங்க. துப்பாக்கியை காட்டி வாயில வச்சு உன்னை ஷூட் பண்ணிடுவோம்லாம் மிரட்டியிருக்கிறாங்க. இது காவல்துறைக்கு உள்ள ஒரு பயிற்சி முறையா இருக்கு. இது ஒரு பயிற்சி முறையா இருக்கு. அவனை ரொம்ப கடுமையா அட்ராசிட்டி பண்ணாக்க உண்மையை ஒத்துக்குவான் அப்படிங்கிற மாதிரி. அப்படி இவன் திருடி இருந்தானாக்கா இதுக்கு முன்னாடி எந்த ப்ரீவியஸ் கேஸும் கிடையாது. இவன் ஒன்னும் ஹேபிச்சுவல் அஃபெண்டர் கிடையாது. அவன் மேல எந்த விதமான வழக்கும் கிடையாது. முதல் முறையா ஒரு தப்பை பண்ணியிருந்தாலும் கூட முதல் முறையா 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் வச்சு அடிக்கும் போதே உண்மையை சொல்லியிருப்பான். ஆனா அதுக்கு பிறகும் கொண்டு போய் வச்சு இரவெல்லாம் அவனை அச்சுறுத்தி அவங்க தம்பி அழைச்சிட்டு அவனையும் சேர்த்து அவன் முன்னால் அடிச்சு உங்க அம்மா மேல கஞ்சா கேஸ் போட்டுருன்னு சொல்லிலாம் பயமுறுத்தி இப்படிலாம் பண்ணிருக்கிறாங்க. உண்மையை வரவழைப்பதற்கு இதுதான் ஒரு வழி என்று காவலர்களுக்கு கொடுக்கப்படுகிற இந்த பயிற்சி முறைதான் இதுக்கு காரணம். காவலர்களுக்கு அடிப்படையில் மனித உரிமை குறித்த விழிப்புணர்வு பயிற்சி தேவைப்படுகிறது. அதுதான் நான் தொடர்ந்து ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இதுல என்ன இருக்குது, போலீஸ் சக்சஸ் ஏடிஎம்கே பீரியட்ல வேற மாதிரி நடக்கும், டிஎம்கே பீரியட்ல வேற மாதிரி நடக்கும்லாம் ஒன்றும் கிடையாது. போலீஸ் தான் எப்பவுமே. எந்த சாதியா இருந்தாலும் எந்த மதமா இருந்தாலும் அப்படிதான் அவங்க நடந்துக்கிறாங்க. அவங்களுக்கு இதுதான் பயிற்சி முறையா இருக்குது. அதனால்தான் பியூரோக்ராட்டுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்குங்கிறத நான் திரும்ப சொல்றேன். அப்படின்னா அவர் ஆதாரம் கொடுக்கட்டும். சிபிஐ அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்குது, எச் ராஜா கண்ட்ரோல்ல தான் இருக்குது. சிபிஐ கிட்ட சொல்லட்டும், திமுக பின்னணி இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அவங்க கைது செய்யப்படட்டும். அதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. எதிர்கட்சிகள் எல்லாரும் இந்த குடும்பத்துக்கு, பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நீதி வேணும்னு கேட்கறாங்க. அதுல என்ன இருக்குது? அதுல தப்பு கிடையாது. அதுதான் சொன்னாங்க. போலீஸ்க்கு ஹியூமன் ரைட்ஸ் சம்பந்தமான எஜுகேஷன் தேவைப்படுது. வெறும் எத்தனை அடி உயரா இருக்கிறாரு, எத்தனை அடி வெயிட், எவ்வளவு வெயிட் இருக்கிறாரு, எவ்வளவு தூரம் ஓடுறாரு, இதை மட்டும் அளவுகோலா பார்க்கக்கூடாது. அதுக்கு பிறகு அவங்களுக்கு கொடுக்கிற பயிற்சியில ஹியூமன் ரைட்ஸ்னா என்னன்னு சொல்லணும், மனித உரிமைனா என்ன. ஒவ்வொரு மனிதனுக்கு குற்றவாளியா இருந்தாலும், திருடனா இருந்தாலும், கொலைகாரனா இருந்தாலும் அவனுக்கான மனித உரிமைன்னு ஒன்று இருக்கு. அந்த மனித உரிமையை மதிக்க வேண்டியது போலீஸ்க்கு பொறுப்பு இருக்குது. இல்ல அவனெல்லாம் இப்படி டீல் பண்ணா உண்மையை சொல்ல மாட்டான், நாங்க எங்க ஸ்டைல்ல பண்ணாதான் உண்மையை சொல்லுவான் அப்படின்னு அவங்க மைண்ட்ல செட் பண்ணிட்டாங்க போலீஸ்ட. இப்படி இல்ல, இன்னைக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் அப்படி கிடையாது. அந்த மாதிரி பயிற்சி முறையில் ஹியூமன் ரைட்ஸ் சம்பந்தமான பயிற்சி முறை அவேர்னஸ் ப்ரோக்ராம் எல்லாருக்கும் தராங்க. இந்த சம்பவத்துல முதல்வர் பதவி விலகணும் அதிமுக பாஜக ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. முன்னாடி சாதாரண மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா களத்துக்கு வர்றது விசிகாவும் கம்யூனிஸ்டும் உடனடியா போராட்டத்தை அறிவிச்சு பெருசா நாங்க போராடுவதற்கான தேவையே இல்லாத அளவுக்கு முதலமைச்சர் உடனடியா தலையிட்டாங்க. 5 பேர் கைதாயிட்டாங்க. இந்த வழக்கு அதிகபட்சம் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் ஒப்படைச்சிருக்கிறது
ஒரு ஜென்யூன் அப்ரோச் தானே. காவல் நிலையத்தின் மீது கொலை வழக்கு பதிவு செய்யணும் உரக்க இன்னைக்கும் வழக்கு பதிவு பண்ணட்டும், சிபிஐ பண்ணட்டும். அதான் சிபிஐ தான் இன்வெஸ்டிகேஷன் ஒப்படைச்சாச்சுல.